ஹாய், இங்கே பாருங்கள். உங்களுக்கு மாடி தோட்டத்தில் பூவெல்லாம் ஜாலியாக அப்லோட் பண்ணுறோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற வேலைகளை பாருங்கள், எவ்வளோ வேலை நடக்குதுன்னு. இப்போ மல்லி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் பாருங்கள், நேற்று போயிட்டு நர்சரியில் இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். இதை நல்லா காய வச்சு மல்லி செடியெல்லாம் கவாத்து பண்ணி இதை போட்டு விடணும். போட்டு விட்டோம்னா சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கு உண்டான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. மல்லி செடியில் இலையெல்லாம் கிள்ளியாச்சு. எல்லா இலையும் கிள்ளி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, இதை நல்லா காய வச்சு கொஞ்சம் உரம் கொடுக்கணும். டெய்லி வெஜிடபிள் வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு தான் இருக்கும். இதை நல்லா காய வைக்கணும். நல்லா பவுடர் மாதிரி வெயிலில் காஞ்சதுன்னா எடுத்து எல்லா மல்லி செடிக்கும், ரோஸ் செடி எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ ஜாலியாக தோட்டம்லாம் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை இருக்கு பாருங்க. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. இப்போ கஷ்டப்பட்டோன்னா மே மந்த்து ஜாலியாக ஈவினிங்கில் மேலே நல்லா மல்லி பறித்து கட்டி தலையில் வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான வேலைகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்படி ரிலாக்ஸாக ஈவினிங்கில் மேலே வந்தோமா, நிறைய பூ பறித்தோமா. எல்லா விதமான மல்லியும் வச்சுருக்கேங்க நான். இருவாட்சி, மதுரை மல்லி, அப்புறம் பாரிஜாதம், குண்டு மல்லி, செண்டு மல்லி, நித்திய மல்லி, முல்லை. இப்போ இதெல்லாம் பூக்க ஆரம்பிக்கிற சீசன். ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதுக்கு உரம் போடணும் இல்லையா, அதனால் இது காய வச்சிட்ருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா செடிங்களுக்கும் உரம் கொடுக்கணும். பாய்.